ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய திருநற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு பரிசேயர்களை நோக்கி, நான் போன பின்னர் நீங்கள் என்னை தேடுவீர்கள். நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்றார். யூதர்கள், நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது என்று சொல்கிறாரே, ஒருவேளை தற்கொலை செய்து கொள்ள போகிறாரோ என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் கீழிலிருந்து வந்தவர்கள், நான் மேலிருந்து வந்தவன். நீங்கள் இவ்வுலகை சார்ந்தவர்கள், ஆனால் நான் இவ்வுலகை சார்ந்தவன் அல்ல. ஆகவேதான் நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்று உங்களிடம் சொன்னேன். இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் நம்பவில்லை. நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்றார். அவர்கள், நீ யார் என்று அவரிடம் கேட்டார்கள். அவர், நான் யார் என்று தொடக்கத்திலிருந்தே சொல்லி வந்துள்ளேன். உங்களை பற்றி பேசுவதற்கு தீர்ப்பிடுவதற்கும் பல உண்டு. ஆனால் என்னை அனுப்பியவர் உண்மையானவர். நானும் அவரிடம் இருந்தே கேட்டவற்றை உங்களுக்கு எடுத்து உரைக்கின்றேன் என்றனர். தந்தையை பற்றியே அவர் பேசினார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், நீங்கள் மரண மகனை உயர்த்திய பின்பு இருக்கவர் நானே. நானாக எதையும் செய்வதில்லை, மாறாக தந்தையை கற்று தந்தையை நான் எடுத்து உரைக்கின்றேன் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என அனுப்பியவர் என்றும் இருக்கிறார். அவர் என்னை தனியாக விட்டுவிடுவதில்லை. நானும் அவருக்கு உகந்தவற்றை எப்போது செய்கின்றேன் என்றார். அவர் இவற்றை சொன்னபோது பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். சகோதரர்களே, மனிதன் எப்பொழுதுமே குறை பற்றி தான் பேசுறது சகஜம் இல்லையா? எதெல்லாம் நல்லது இருக்கோ அதை நம்ம பேச மாட்டோம். எதெல்லாம் குறைய இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம பேச விருப்பப்படும். அது மனிதனுடைய இயல்பு. நீங்கள் கூட அப்போ பண்ணியிருப்பீங்க இல்லையா? வருஷம் ஃபுல்லாக சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. மிக ஒரு நாள் ஒரு காரம் ஜாஸ்தி ஒரு நாள் அதை பற்றியே பேசியிருப்பாங்க வீட்டில். கரெக்ட் தானே? எவ்வளோ நல்லதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, செஞ்சுருப்பாங்க. யாராவது ஏதோ ஒரு தவறு பண்ணியிருப்பாங்க. அந்த தவறு பிடிச்சி நம்ம அதே பற்றி பேசியிருப்போம். கரெக்ட் தானே? இந்த மணிப்பூர் பசங்களாம் வளர்ந்தாங்க இல்லையா? நம்ம டயசிஸ்க்கு ப்ராப்ளம் இருந்தாங்க. மொத்தம் ஒரு 1050 பேர் மேலே வளர்ந்தாங்க பசங்க. அப்போது அவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் நாங்கள் கொஞ்சம் வச்சு கொடுத்தாங்க. இங்கெல்லாம் பசங்கள்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு ரொம்ப பெரிய நம்பர் இல்லையா? 1000 பேரில் இருந்தனால தினைக்கும் அவங்களுக்கு சமையல் செஞ்சு கொடுக்க பெரிய கஷ்டமாக இருந்தது. அதை நம்ம என்ன பண்ணோம்னா, தினந்தோறும் இட்லி பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா இட்லி பண்ணி ஈஸி. அது மற்றது தான் செய்யறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அவங்க ஸ்டார்டிங்கில் சாப்பிட்டாங்கன்னா ஓகே. கடைசியில் பார்த்தா எல்லாம் குப்பையில் இட்லி. ஏன்னா பார்த்தா அவங்க யாரும் விருப்பப்படலை சாப்பிட்றதுக்கு. ஏன்னா அவங்க இட்லி சாப்பிட்றது கிடையாது, சாப்பிட்றதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அவங்க ஃபெடப் ஆகிட்டாங்க. ஒரு நாள் இதே மாதிரி சரி அவங்க கூப்பிட்டு என்னதான் அவங்க பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டால், எனக்கு இந்த சாப்பாடே பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே வந்திருக்காங்க. அவங்களுக்கு சர்வைவல் இருக்கிறதுக்கு ஏதோ நம்ம கொடுக்குறோம், அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறோம். அதுதான் நம்மளால் முடிஞ்சது. ஆனால் அவங்களுக்கு அந்த கஷ்டமாக வந்திருந்தால் கூட அவங்களுக்கு சாப்பாடு சரியில்லைன்னா என்ன அப்படின்ற ஒரு மனப்பான்மை அப்படி இருந்தது. எனவே அதை அப்போ சரி பண்ணோம். இன்றைக்கி முதல் மாதத்தில் அப்படி தான் பாருங்களேன். இஸ்ரேல் மக்கள் அவங்க ஏற்கனவே எஜிப்ஷில் மாட்டிக்கொண்டு ஒரு ஸ்லேவரியாக, அதாவது அங்கே என்ன சொல்கிறது, ஸ்லேவரிக்கு என்ன சொல்லுவாங்க, அடிமைகளாக இருந்தாங்க இல்லையா? அடிமைகளாக இருக்கும் பொழுது அங்கே சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை. ஒரு நாளைக்கு 14 ஹவர் 14 ஹவர்ஸ் 16 ஹவர்ஸ் வேலை. அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அந்த மாதிரி 400 வருஷம் அதாவது 5-6 தலைமுறைகள் இறந்துட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல கடவுள் மோசையை அனுப்பி அவங்களை வெளியே கூட்டின்னு வரும்பொழுது ஸ்டார்டிங்கெல்லாம் ஓகே இருந்தது. போக போக கடவுளின் மோசை எப்போதுமே அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க
தண்ணி இல்லை, எந்த ருசியான சாப்பாடு இல்லை அப்படின்ற மனோஷனே இருந்தாங்க. கடைசியில் கடவுள் வந்து நீங்கள் இந்த மாதிரி இடத்துல நான் கூப்பிட்டு வந்து உங்களை காப்பாற்றிருக்கேன், நீங்கள் வந்து எங்களை வந்து தவறாக பேசுகிறேன்னு சொல்லி கடைசியில் பாம்புகளை அமைச்சு அவன் அனைவரும் சாவதுக்காக அந்த சூழ்நிலை ஏற்படுத்தினார். கடைசியில் அவங்க வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ தான் வந்து ஒரு சிலுவை மாதிரி பண்ணிவிட்டு அதில் பாம்பு மாதிரி ஒரு சிம்பிள் பண்ணிவிட்டு அதை பார்த்துத்தான் அந்த உயிர் பிழைப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் முதல் வாசல் சொல்லப்படுகிறது. என்னுடைய நட்சத்திரம் நான் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு வந்து மக்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அந்த மக்கள் வந்து அதை புரிந்து கொள்வதில்லை. காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் வந்து இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஆர்டினரி பர்சன் தானே, அவங்க வந்து அது புரிதல் இல்லை. கடவுள் செய்யக்கூடிய செயலுக்கும் மனிதன் செய்யக்கூடிய செயலுக்கும் அந்த புரிதல் இல்லை. இன்றைக்கி நம்ம கூட நிறைய பேர் அப்படி செய்கிறோம். கடவுள் சில விஷயங்களை செய்கிறது வந்து நம்ம மனிதர்களுக்கு வந்து நம்ம பிடிக்கணும். இந்த இப்போது நம்ம ஏதாவது ஒரு மிராக்கிள் வேணும் அப்படின்னா நம்ம வெள்ளாங்கண்ணி பூண்டி அங்கெல்லாம் போயிட்டு நம்ம வேண்டும் ஒரு மிராக்கிள் வேணும் அப்படின்னா. சில பேர் நம்ம கிறிஸ்தவர்களே இந்த மிராக்கிள் வேணுன்றதுக்காக சாஸ்திரம் சொல்ல போகிறாங்க, இந்த பூசாரி கிட்டலாம் போகிறாங்க. அதை பார்த்துருக்கீங்க. ரொம்ப கிறிஸ்டின்ஸ் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சில வீட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இறுதியாண்டர் படம் இருக்கும், பக்கத்தில் வந்து மற்ற படங்களும் இருக்கும். அவங்க எல்லாத்துக்கும் பூஜை செய்வாங்க. இந்த மாதிரி ஒரு தன்மையில் இருக்கிறது நம்ம கிறிஸ்தவ நிறைய பேர் இருக்கிறோம். கிறிஸ்தவனுடைய இன்று ஆண்டவர் இயேசு வந்து அவர்கள் முன்பதாக சொல்கிறார்கள், நீர் யார் என்று அவரிடம் கேட்டார்கள். அவர் நான் யார் என்று தொடக்கத்திலிருந்தே சொல்லி வந்ததில்லை. உங்களை பற்றி பேசுவதற்கு தீர்ப்பிடுவதற்கு பல உண்டு. ஆனால் என்னை அனுப்பியவர் உண்மையானவர். நான் அவரிடம் இருந்து கேட்டவற்றையும் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் என்றார். அதாவது அவர் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளும் வந்து கடவுளுக்கு சார்ந்த வேலையாக இருந்தது. என்னுடைய நட்சத்திரம் நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இயேசு கடவுளாக இருந்தார்களோ மனித ரூபத்தில் இருக்கும் பொழுது தன்னுடைய தந்தையுடைய சித்தத்தின்படித்தான் நடந்தார். அதுதான் முக்கியமாக. அப்போது கிறிஸ்துவராக இருக்க நாம் கூட எப்பொழுதுமே கடவுள் கொடுத்த சட்டங்களை கட்டளைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். கட்டளை என்ன ரொம்ப பெருசாக கட்டளை இல்லை. அது வந்து மற்றவங்களை வந்து கடவுளினை அன்பு செய்யக்கூடிய மற்ற உன்னுடைய உற்றவர்களையும் அன்பு செய்ய சொல்லுகிறார். இதுதான் கடவுள் கொடுத்த கட்டளை. இது தவிர வேறு எந்த கட்டளையும் கடவுள் நமக்கு கொடுக்கல. கிறிஸ்தவனுடைய என்னுடைய லட்சியம் நாம் பார்க்கும் பொழுது, ஒருவேளை நம்ம கடவுளை நம்பி நம்ம வாழ்ந்தோம், விசுவாசம் வாழ்ந்தோம் என்றால் அதுக்கு வந்து நமக்கு உயிர் இருக்கும். ஒருவேளை நம்ம கடவுளை நம்பிக்கையோடு இல்லாமல் இருந்தோம்னா நம்ம பாவத்திலே சாவோம் அப்படின்ற என்னுடைய நட்சத்திரம் சொல்கிறார். அதனால்தான் இந்த 40 நாட்கள் வந்து நம்ம வந்து நம்மையே நாம் தயாரிக்கிறோம். கடவுளுடைய அன்புக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்கும் நாம் பெற்றுக்கொள்ள நம்மையே நாம் தயாரித்து கடவுள்கிட்ட நம்ம எப்பொழுதுமே அந்த ஒற்றுமையோடு இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லை, நம்ம எப்போதுமே பாவத்தினால சாப்பிடாது. நம்முடைய பாவத்தினால நம்ம சாப்பிடாது. நம்ம எப்பொழுதுமே ஒரு சாக்ரிஃபிஷியலாக நம்ம சாப்பிடணும். மற்றவங்களுக்காக ஒரு தியாகம் பண்ணி நான் இழந்துடுறேன்னா அது கிரேட். அதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஒருவேளை நான் எனக்காகவே நான் வந்து சாப்பிட்டு மறித்துடுறேன் அப்படின்னா அது என்ன பிரயோஜனம்? எனக்காக நான் வாழ்ந்துட்டு நான் இழந்துடுறேன், அதில் என்ன பெனிஃபிட்? ஒன்றுமே கிடையாது. நான் மற்றவங்களுக்காக சேக் ஆஃப் அதர்ஸ் இஃப் ஐ டை, தட்ஸ் த கிரேட். அந்த மாதிரி நம்ம எப்பொழுதுமே மற்றவங்களுக்காக வாழக்கூடிய அந்த தன்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, கடவுள்கிட்ட வந்து நம்ம எப்போதுமே ஒரு எப்படி கடவுள் வந்து இந்த உலகத்துக்காக தண்ணியை அவர் அழைத்து கொண்டாரோ, சாக்ரிஃபிஷன் பண்ணாரோ, அதுபோல் நாம் நமக்காக வாழாமல் மற்றவங்களுக்காக வாழணும் அப்படின்ற குறிக்கோளோடு நம்ம வாழும் பொழுது கடவுள் நமக்கு நிறைய ஆசீர்வாதம் தருவார். அதனால இந்த திருவிழா கொண்டாடுவோம். இறைவா, நாம் செய்த அனைத்து பாவங்களுக்காக மன்னித்து மற்றும் நாம் எப்பொழுதுமே மற்றவர்களுக்காக வாழக்கூடிய அந்த உணர்வு, அந்த புரிந்து கொள்ள தன்மைக்காக ஆசீர்வாதம் இந்த திருவிழா கொண்டாடுவோம்.